ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். சாரி கொஞ்சம் வெளியே வந்துட்டேன். அதனால தான் என்னால் எபிசோடு பார்க்க முடியல. ஸோ இப்போ தான் பார்த்துட்டு சரி ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு கைஸ், சாரி. ஸோ இன்றைக்கி எபிசோடு எப்படி போச்சு? குட்டி ஆதித்யாவோட ரொம்ப கலட்டாக போச்சா? என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம எபிசோடோடையே நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கப்பா, சரியா? அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், சரியா? உங்களுக்காக தான் நாங்கள் சீரியலை பார்த்துட்டு நீ யாராவது திட்ட மாட்டாங்களான்னு ஏங்குவீங்க. அதுக்காக தான், அந்த ஒரு மைண்ட் செட்டுக்காக தான் நம்ம வீடியோவே போட்டுட்ருக்குறோம். ஆனால் அது நிறையா யூடியூப்பில் போய் நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்க்குற மாதிரி அந்த இதெல்லாம் காமிக்குது. அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும், சரியா? ஸோ எபிசோடு இன்னைக்கு குட்டி ஆதித்யாவோட ரொம்ப கலாட்டாகவே போச்சு. என்ன நடக்குது அப்படின்னா, அதான் அந்த போலீஸ்காரனை தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க இல்லையா, மித்ராவும் சுதாகரும். அவங்க சொன்னங்காட்டி பாரதிக்கு ஒரு டவுட் ஆகி போச்சு. ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக பாட்டியும் இவளும் நைட்டு ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. ஏன் மித்ரா அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேல, பாட்டி சொல்கிறாங்க, நாங்கள் தான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம்ல, அவளை பற்றி சொல்கிறோம்ல, அவள் உண்மையிலேயே கெட்டவ தான், நீ தான் நம்ப மாட்டேங்கிற, இப்போயாவது நம்பு அப்படின்னு சொல்கிறாப்புல. இல்லை, அப்படி இருந்துமே அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறா. யார்? இந்த பூமுட்டை பாரதி. சொன்ன உடனே நீ என்னமோ பண்ணு, நாங்கள் என்ன சொன்னால் நீ நம்ப மாட்டேன், உனக்காக ஒரு நேரம் தெரிய வரும், அப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நீ நிம்மதியாக படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிடுது. உடனே அவள் ஒரு டைலாக் சொல்லிட்டு படுக்கிறா. என்னன்னா, அப்படியே மித்ராவால் ஆதிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக நான் இதை தடுத்து நிறுத்துவேன், ஆதியும் மித்ராவையும் நான் சேர விட மாட்டேன்னு இந்த அம்மா டைலாக் பேசுது. என்னமோ 4 கட்டையை தூக்கிட்டு எல்லாத்தையும் போய் அடித்து சாய்ச்சி அப்படியே நாடகத்தில் நான் நடித்து எல்லாத்தையும் அழுக வச்சு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு கொண்டு போகிற மாதிரி ரொம்ப ஃபீலாக ரொம்ப இதாக பேசுது இந்த அம்மா. ஒரு மண்ணாங்கட்டியும் செய்யறதில்ல, ஃபேஸில் ஒரு எக்ஸ்பிரஷனும் கிடையாது. இதெல்லாம் என்னத்தை பண்ண போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வேறு என்ன நடக்குது? இங்கே நம்ம மித்ரா அக்கா நம்ம குட்டி ஆதித்யை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆதி உன்னோட உண்மையான அப்பாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் மனசில் என்னென்னத்தையோ பேசி அவனை உசுப்பேற்றி விட்டு கோவப்பட வச்சு கடைசியில் ஆதிக்கிட்ட போய் அவன் கோவப்பட்டு, இனிமேல் என்கிட்ட பேசாதீங்க வைக்காதீங்க, அவன் கோவப்பட்டு, எதுக்குடா இப்போ இப்படி பேசுகிற அப்படின்னு சொன்னோன்னே அங்கே நேராக இவங்க 2 பேரும் பேசுகிறத பார்த்து அந்த பாட்டி பேர் அலமேலுவாங்க. இன்னைக்கு தான் எனக்கே தெரிஞ்சது. நான் பாட்டினே பேசி இது பண்ணிட்டேன். ஸோ அந்த அலமேலு பாட்டி பார்த்துட்டு இவனை சமாதானப்படுத்துறதுக்காக அந்த அம்மா உண்மையை தான் சொல்லியிருக்கு. அதாவது என்னதுன்னா, உங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஞாபக மருதி ஆகி போச்சுடா, எல்லாத்தையும் மறந்துட்டாரு, அதனால தானே இப்படி இது பண்ணுறாரு அப்படின்னு சொன்ன உடனே, இது யார்ட்டையும் சொல்லிடாதடா ராசா அப்படின்னு அந்த பாட்டி சொல்லியிருக்குது. சொன்னங்காட்டியும் இவன் என்ன செஞ்சால் சத்தியமாக அந்த அம்மா வாங்கியிருக்குது. ஆனால் குழந்தைக்கு தெரியுமா சத்தியனா என்ன, யார்கிட்ட எதை சொல்லணும், யார்கிட்ட எதை சொல்லக்கூடாதுன்னு குழந்தை பையனுக்கு தெரியுமா? இந்த கிளவி இந்த பாட்டி அந்த மாதிரி சொன்னங்காட்டியும் இவன் போய் அவங்க அப்பாவை ஹக்கு பண்ணி அவ்வளோ சந்தோஷமாம்மா, என்னடா இப்போ தான் திட்டிட்டு போனேன், மறுபடியும் இன்னைக்கு ஹக்கு பண்ணுற, உமாலாம் கொடுக்குற, என்னடா ஆச்சு அப்படின்னோடனே, நீங்கள் தானே என்னோட அப்பா, உங்களை அந்த பாட்டி சொன்னது எல்லாத்தையும் அப்படியே வாய்ப்பாடாட்ட ஒப்பிச்சிட்டானாட்டு இருக்குது. சத்தியம் முத கொண்டு ஒப்பிச்சிட்டானாமா. ஸோ சொன்ன உடனே பாட்டிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஆடா பாவி, இப்போத்தானடா சொல்லாதேன்னு சொன்னேன், அதுக்குள்ளேயே உங்கள் அப்பா கிட்ட போய் எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கேன். ஆதி நான் உங்கள் பாட்டிக்கிட்ட ஒரு நிமிஷம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாராட்டிருக்குது. வந்த உடனே இந்த மாதிரி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லுங்கள், இப்போ ஆதித்யா இப்படி என்கிட்ட சொல்கிறாப்புல, எனக்கு என்ன ஆச்சு, பாரதி தான் என்னோட ஒய்ஃபா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கேன். அந்த பாட்டி இவங்கிட்ட ஒரு உண்மையும் சொல்லவே முடியாது, எங்கள் அப்பையும் குதிரைக்குள்ள இல்லைன்னு எல்லாத்தையும் போய் சொல்லிட்டானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தமிழ் சொல்லி இந்த மாதிரி நாங்கள் அவனை மனசை தேர்த்துறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. சொன்ன உடனே இவனும் போயிடுறான். போன பிறகு கண்ணாடியை பார்த்து பேசும்போது, ஏன் ஆதித்யா சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்கக்கூடாது,
நம்மளுக்கும் ஏற்கனவே நினைவுகளை வந்து குழந்தைங்க 2 குழந்தைங்க இருக்கிற மாதிரிலாம் வருதுன்னு சொல்லி அவன் நினச்சி பார்க்குறான் இல்லையா, அவன் மைண்டில் வந்து அப்பப்போ அந்த நினைவலைகள்லாம் வருது இல்லையா, அதனால் அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறான் கண்ணாடி முன்னாடி நின்று. அப்போ நம்ம கூமுட்டை பாரதி வந்து உள்ளே வருது. உள்ளே வந்தோடனே ஆதித்யா வந்து இந்த மாதிரி சொன்னா அப்படின்னோடனே, என்ன இன்னைக்கு ஆதித்யா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறா அப்படின்னோடனே, என்ன ஆச்சு ஆதித்யா அப்படின்னோடனே தமிழ் வந்து அப்படியே சமாளிச்சிட்றாப்புல. இதுதான் இன்னைக்கு எபிசோடில் நடந்திருக்கு. மொத்தத்தில் இன்னைக்கு எபிசோடு வந்து ஒரு குழப்படியான எபிசோடாக தான் இருந்திருக்கு மாட்டிருக்குது. நல்ல வேலைடா சாமி. நான் சும்மா பரும்போக்க எதையோ ப்ரோமோவை வச்சு பார்த்துட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். இதான் நடந்திருக்குங்க. இதுக்கு மேலே ஏதாவது நடந்திருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரியா? ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியலில் வந்து ஆதிக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அவள் வந்து தமிழ் வந்து ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லியிருப்பாடாட்டிருக்குது. ஓகே அங்கிள் சொன்னோடனே, இல்லை நீ என்னை அங்கிள்லாம் கூப்பிடாத, நீ என்னை எப்பயும் போல் அப்பானையும் கூப்பிடுன்னு சொல்லிட்டு போயிருக்கான், சரிங்களா? இதுதான் அப்படியே டேரக்டர் வந்து ட்விஸ்டாகவே கொண்டு போகிறாராமா. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு வந்து ஞாபகம் வந்துருச்சு கேஸ், அதுதான் உண்மை, சரிங்களா? சும்மா நம்மக்கிட்ட நடிச்சிட்டு இருக்கிறான், அவ்வளோதான். ஏன்னா ஆதியை வந்து நீங்கள் என்னை சாருன்னு கூப்பிடாதுன்னு சொல்லிட்டான், இந்த தமிழை வந்து நீங்கள் என்னை அங்கிள்னு கூப்பிடாதுன்னு சொல்லிட்டான். அப்போ இதுலேருந்தே தெரிய வேண்டாமா? ஓகே டன், பார்க்கலாம் இனி என்னென்ன டேரக்டர் வந்து யோசித்து உட்காந்து எழுதி வருஷக்கணக்காக இந்த நாடகத்தை எழுதி கொண்டு போவாராட்டிருக்குது. மற்ற சீரியல்லாம் பார்க்கும்போது கார்த்திகை தீபம் எதுக்குடா இந்த தேவையில்லாமல் இந்த காளியம்மா அந்த அம்மா இந்த அம்மா நாடகத்தில் கொண்டு வந்து எங்கள் உயிரை வாங்குறீங்க. அந்த அம்மா வந்து பாத்திமா பிபியாம்மா, அந்த அம்மா வந்து வடிவுக்கரசியை போட்டு வாங்கிக்கிட்டு இருக்குது. ஐயோ சாமி. அப்புறம் துர்காவோட அந்த தாலி மேட்ரு தெரிஞ்சு அவங்க அப்பைய நல்லா வெளுத்து வாங்குறான் அவளை. ஏன் வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் இவங்க நடக்கிறதெல்லாம் ஒருத்தர் வீடியோ எடுத்து அவையும் சாமுண்டீஸ்வரியே அனுப்பி விட்டுருவாங்களாட்டு இருக்குது. அந்த அம்மா வந்து இன்னைக்கு உத்தரவாண்டவே ஆடப்போகுது. சும்மாவே அந்த அம்மா ஆடும். இனி சலங்கையும் கட்டி விட்டாங்களா, இனி நல்லாவே ஆடும் சாமுண்டீஸ்வரி, சரியா? அதுக்கப்புறம் வேற என்ன சீரியல், கெட்டி மேளத்தில் அஞ்சலி தப்பிச்சு ஓடுறாப்புல. இனி மகேஷ் கிட்ட மாட்டுவாளா அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, யார் அப்படின்னா அது யாருன்னு தெரில, சின்னஞ்சிறு கிளியே அந்த சீரியலில் ரிவ்யூ பண்ணி போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சின்னஞ்சிறு கிளியே ஈவினிங், அதாவது 7 மணிக்கு போடுறாங்க. 7 மணிக்கு போட்டானா நான் எப்போ ரிவ்யூ போடுறது? நாடகம் முடிஞ்சோடனே ரிவ்யூ போடுறதா இல்லை மார்னிங் போடுறதா? எனக்கு அதுதான் குழப்படியாக இருக்குது. ஏன்னா இப்போ வேணா இதயம் சீரியல் முடிஞ்சோடனே வேணா இதயம் சீரியலுங்கிறேன், சின்னஞ்சிறுகளை 7 மணிக்கு முடியும் இல்லைங்களா, முடிஞ்சோடனே நம்ம ரிவ்யூ போட்டுடலாமா? அந்த மாதிரி ஈவினிங் டைம் அந்த நாடகம் முடிஞ்சோடனே ரிவ்யூ போட்டால் தான் உங்களுக்கும் அது கதையோட அந்த ரிவ்யூ கேட்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் தள்ளி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமிங் செட் ஆகாது. அப்புறம் என்ன நடந்தது, இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு வேளை நாடகம் பார்த்துருக்கலாம், பார்க்காம இருக்கலாம், அதனால் கதை புரியாது இல்லையா? அதனால் நம்ம சீரியல் முடிஞ்சோடனே நம்ம ரிவ்யூ போட்டுடலாம் 7 மணிக்கெலாம், சரிங்களா? 7:30 முடியும்னு நினைக்கிறேன். நம்ம 7:30 அப்லோட் பண்ணிடலாம், ஓகேவா? இந்த மாதிரி கேட்குறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இப்படி தான் கேட்கணும்னு சொல்கிறேன். இதயம் சீரியல் மட்டும் இல்லை, நீங்கள் வேறு எந்த சீரியலை பற்றி ரிவ்யூ போடுங்க அப்படின்னு நம்ம கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம கண்டிப்பாக உங்களுக்காகவே கண்ணை இப்படி முழிச்சு உட்காந்து பார்த்து நம்ம சீரியலை பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் வீரா சீரியல், நம்ம கண்மணி அக்கா மாசமாக இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது. இனி ஏற்கனவே அங்கே விஜய் அக்கா வேற ஒருத்தி உட்காந்துட்டு இருக்கிறா, படம் எடுத்து உட்காந்துட்டு இருக்கிறா, எப்போ கொத்துவானே தெரியாது. இப்போ தான் அவங்க அண்ணன் ஆட்டோவை கொத்துனா, நீ அடுத்து இவரை கொத்துவாளா இருக்கும் கண்மணியை. சும்மா இருக்கையில அவள் இருக்கிற இடத்துல வந்து கண்மணி மாசமாக இருக்கிறா, அதான் இருக்கிறா இதாக இருக்கிறான்னு சொன்னால் அவள் சும்மா இருப்பாளா? அவளை ஆட ஆரம்பிச்சிருவான், விஜயை ஆட ஆரம்பிச்சிருவான். வீரா சீரியல் நீ எப்படி இழுக்கணும் இல்லையா, அதனால கதையை இழுத்துட்டு போகிறாங்க. அப்புறம் வேற என்ன, மௌனம் பேசியதே ஜனனிக்கு இவங்க 2 பேர் பண்ணுறது அப்படியே கட்டுப்பு ஆகிட்டு இருக்குது. என்னைக்கு இந்த அம்மா உத்தரவாதம் ஆட போகுதுன்னு தெரியல ஜனனி அம்மா. அப்புறம் வாரிசு சிபியும் சேர்ந்து தமிழரசியும் சேர்ந்து அந்த சிபியோட தங்கச்சியை காப்பாற்றுற மாதிரி ப்ரோமோ வந்துச்சு, பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. 2 பேரோட ஜோடி பொறுத்த வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, சிபி தமிழரசி. வாரிசு சீரியல் சூப்பர் மாஸ், சரிங்களா? அப்புறம் வேற என்னப்பா, வேற என்ன சீரியல் எல்லாமே பேசிய. சந்தியா ராகம் ரொம்ப போர் அடிக்குது, நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன், போர் அடிக்குது சீரியல், சரியா? அப்புறம் மாரி சீரியல் நான் பார்க்குறதே இல்லை. வேற என்ன சீரியல், அண்ணா சீரியல்
ஸோ சூப்பரான ஒரு லேடி வந்து உள்ளே என்ட்ரு ஆகியிருக்காங்க. பார்க்கவே அப்படியே ஒரு மாசா டெரராக இருக்குது. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அவங்களுக்காகவே ஒரு மாசான சீன் ஒன்று வச்சுருந்தாங்க ஆரம்பத்தில். ஒரு அடி வச்சு நல்லா இருந்தது. அண்ணா சீரியல் நல்லா இருந்தது. கண்டிப்பாக வந்து அந்த சூடாமணியோட சேர்ந்து இந்த அம்மாவும் சேர்ந்து அந்த வைஜெயந்தி ஐபிஎஸ்சி அடித்து ஓட விரட்டுனாங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம இந்த கூமுட்டை இருக்கா வருங்க, அவள் பேர் என்ன, ஐயோ துர்கான்னு நினைக்கிறேன். துர்காவா வீராவா, இந்த போலீஸ்காரியா இருப்பாள் இன்னொருத்தி, சிவபாலன் தாலி கட்டினவன், அவன் ரொம்ப ஓவரா பேசுறான். அந்த சிவபாலனை வர சொல்லுங்க, அந்த சிவபாலன் வந்தாதான் நான் தாலியை கழட்டி கொடுப்பேன், அவன் தாலியை கழட்டி நான் மூஞ்சியில வீசுவேன், மொகரையில வீசுவேன் அப்படின்னு சொல்லி ஓவரா டைலாக் பேசிக்கிட்டு இருக்குது. இனி அவன் நல்லதுதான் செஞ்சான்னு சொன்னா இந்த இந்த மொகரக்கட்டை எங்க போய் மூஞ்சியை வச்சுக்கும், செவுத்துல போய் வச்சுக்குவாளாட்டு இருக்குது. இவங்க சண்முக அண்ணனும் இவளும் போய் செவுத்துல மூஞ்சியை வச்சுக்குவாங்க. ஏன்னா அவன் அப்படித்தானே பண்ணான். அவன் அத்தைக்காரைய வாடா என் மருமகளை நான் கூட்டிட்டு போறேன், அந்த அம்மா ஆட்டோல இருந்து இறங்குது, கல்லை தூக்கிட்டு போய் தலையில போட போறான் லூசு பையன். உண்மை தெரிஞ்சா நீ எல்லாம் எங்கடா போய் மூஞ்சியை வச்சுக்குவ விளக்கணைகளா. அப்புறம் நம்ம சவுந்தரபாண்டி ஐயா அப்பா சாமி ரொம்ப ஓவர் ஆக்டிங்கய்யா. ஒரு அடி அடிச்சா அந்த ஆள்லாம் செத்து போயிடுவான், அந்த ஆள்லாம் வில்லனாமா. ஐயோ சாமி முடியலடா டேய், முடியல. ஆரம்ப காலகட்டத்திலேருந்து சினிமாலையும் சரி நாடகங்கள்லையும் சரி வயசானவங்களையே வில்லிகளையாவே போடுறீங்களேடா. ஸோ அதுக்கெல்லாம் அடித்தா ஒரு அடியில் செத்து போயிருங்கடா, அதுகளெல்லாம் வில்லிகளாக போடாதீங்கடா. ஐயா சாமி. ஓகே கைஸ், அவ்வளோதான். இனி நாளைக்கு இதயம் சீரியல் எப்படி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஆக மொத்தம் இந்த வாரம் வந்து ஒன்றும் சுவாரஸ்யமாலாம் இருக்காது. சனிக்கிழமை வரைக்கும் ஒன்றும் சுவாரஸ்யமாலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். தயவு செய்து ஆதிக்கு உண்மையை வர மாதிரி செய்யுங்கடா, அப்போ தான் நாடகம் கொஞ்சமாவது பார்க்குற மாதிரியாவது இருக்கும். முடியல, எங்களால் முடியல, சத்தியமாக முடியல. சரியா? வேறு உங்களோட நிறை குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு லேட்டாக அப்லோட் பண்ணதுக்கு ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் கொஞ்சம் வெளியில் வந்துட்டேன், அதனால தான். சரிங்களா? நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? பை.